ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் சிக்கன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மைதா மாவை ஒரு உலக்கு பொங்க நிறைய எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, அரை டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்குவோம். இது ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டும். கொஞ்சமாக எண்ணெய் தடவியும் வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். சரியா? அடுத்து ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 கேரட்டை துருவுனது எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணது, 1/4 கிலோ அளவு சிக்கன் கைமா போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கொத்தி வாங்கிக்கிட்டேன். 1/4 கிலோ அளவு சிக்கன் கைமா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கிளற சிக்கன் ஒயிட் கலரில் மாறும். சிக்கன் ஒயிட் கலரில் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, சிக்கன் பொரிக்கிற மசாலா, அந்த மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி மசாலாவுக்கு, அதாவது கைமா ஸ்டஃபிங் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதிலையே நல்லா சிக்கன் வெந்து வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே சிக்கன் நல்லா வணங்கி வந்துடும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக சுருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கணும் சிக்கன் ஸ்டஃபிங்கை. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி 2 வணக்கி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுத்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு அதை 2 போர்ஷனாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு அதில் ஒரு போர்ஷன் மட்டும் நல்ல நீல வாக்கில் உருட்டி ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டி பால்ஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா உருட்டி விட்டு மாவு தூவி நம்மளால் எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக தேய்ச்சிக்கணும். நல்லா சுற்றி கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா லேசாக பரத்திக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நான் இப்படி எடுக்கும்போது நல்லா கை அடியில் அப்படியே நிழல் தெரிகிற அளவுக்கு நல்லா லேசாக பரத்தி எடுத்துகிட்டு ஒரு தோசைக்கல்லில் போட்டு ஒரு சைடு 1 நிமிஷம், இன்னொரு சைடு 1 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். நமக்கு சமோசா சீட் ரெடி ஆயிடும். ரொம்ப ப்ரௌனிஷ் கலர்லலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சமோசா சீட்டுக்கு இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம், ஒரு அரை வேக்காடு மட்டும் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சமோசா சீட் ரெடி ஆகிடும். இதே மாதிரியே இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி போட்டு சுட்டு எடுத்துக்குவோம். சுட்டு எடுத்துகிட்டு நம்ம கார்னர்ஸ் எல்லாத்தையுமே, ஈவனாக இல்லாத கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்குவோம். 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு அந்த சீட்டை 3ஆக கட் பண்ணிக்கிறேன். 3ஆக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரொட்டியில் 3 சமோசா சீட் கிடைக்கும். 3 சமோசா செய்யலாம். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நெகுத்தி சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சமோசா சீட் ரெடி ஆயிடும். இந்த மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சமோசாவை. நான் ஃபஸ்ட்டு சும்மா ஃபோல்ட் பண்ணி மட்டும் காமிச்சேன். இப்போ நமக்கு சமோசா சீட் ஃபுல்லாமே எல்லா மாவையுமே நெகுத்தி சுட்டு எடுத்துட்டோம். இவ்வளோ சமோசா சீட் நமக்கு கிடச்சிருக்குது. இதை நம்ம ஃப்ரீசர்லேயுமே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணியும் ஃப்ரீசரில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீட் கிடச்சிருக்குது. நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்குமே கூட கண்டினியூஸாக செஞ்சு சமோசா சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ஈவனாக இல்லாத கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பீசஸ் எல்லாம் குட்டி குட்டி பீசஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறேன். பொரித்து எடுத்து இதை அப்படியே வெறுவாயில் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகள்லாம் இது பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை நல்லா பொன்னிறமாக பொரித்ததுக்கப்புறம் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே சிக்கன் ஸ்டஃபிங்கும் ஆறிடுச்சு நல்லாவே. நம்ம பொரித்து எடுத்த சிப்ஸஸ் எல்லாத்தையுமே நல்லா கையில் நொறுக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங்குள்ளேயே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன்.
நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங்குமே அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். இதுவும் ஒரு ட்ரிக்ஸ், ஸ்டஃபிங் எப்படி அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டோமா, கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டஃபிங் வச்சு எப்படி ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சமோசா சீட் எடுத்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையும் கரெக்டாக மடிச்சுக்குவோம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை ஆப்போசிட் சைடு இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அப்படி திருப்பும்போது நான் கொஞ்சமாக மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டஃபிங்குமே எடுத்து உள்ளே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சமோசா சீட்டை இன்னும் கொஞ்சம் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக சமோசா இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து எண்ணெய் காய வச்சு பொரிக்கிறது தான் வேலை. இதே மாதிரியே இருக்கிற மாவு சமோசா சீட்டு எல்லாத்தையுமே ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிக்குவோம். நல்லாவே ஈஸியாக இருந்தது. ரொட்டி நிறுத்தி சமோசா சீட் ஃபோல்ட் பண்ணுறது நான் கடன் வேலை முடிஞ்சது. இப்படியே எல்லாம் குட்டி குட்டி சமோசா, பெரிய சமோசா அப்படின்னு நிறையா சின்ன சின்ன வெரைட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரையுமே எல்லாமே சமோசா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு ஒன்றொன்னா போட்டுக்குவோம். ஒன்றொன்னா போட்டுட்டு சிம்மில், அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா சுற்றி வர இருக்கிற மாவு எல்லாமே பொன்னிறமாயிரும், உள்ளே இருக்கிற லேயர் வேகாத மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி விட்டு நம்ம பொன்னிறம் ஆகிற வரையுமே, எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆகிற வரையும் பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் வச்சுக்கலாம், நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ ரம்ஜான் வரப்போகுது, இஃப்தார் டைமுக்குமே செஞ்சு வச்சுட்டா இது ஒரு நல்ல ஒரு இஃப்தார் ரெசிபியாகவுமே இருக்கும். இதே மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற சமோசா எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இப்போ பொரித்து எடுத்தாச்சு. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு தர்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறேன். சமோசா அன்னைக்கு செஞ்சுட்டு கடகடன் இவ்வளோ சமோசா செஞ்சுருக்கவேன்னு யோசிச்சா கடகடன் எல்லாம் சாப்பிட்டு சீக்கிரமே தீந்துடுச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக வந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சிக்கன் ஸ்டஃபிங் செஞ்சோம்ல, அந்த மசாலா டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக வந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.